السلام عليكم ورحمة الله وبركاته. حمدا لمن خلق الإنسان وعلمه البيان، والصلاة والسلام على رسول الله وعلى آله حزب الله وأصحابه جند الله، وبعد. فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. إن الدين عند الله الإسلام. يا أيها الذين آمنوا كونوا قوامين بالقسط شهداء لله ولو على أنفسكم وبالوالدين والأقربين إن يكن غنيا أو فقيرا فالله أولى بهما ولا تتبعوا الهوى أن تعدلوا وإن تلووا أو تعرضوا فإن الله كان بما تعملون خبيرا. சங்கைக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பேரருளும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது நல்லாசியும் நம் அத்தனை பேர் மீதும் நிலவுமாக. அல்லாஹும் அவரது ரசூலும் எந்தெந்த காரியங்களை எடுத்து நடக்க வேண்டும் என்று நமக்கு கட்டளையிட்டுள்ளார்களோ அவை அனைத்தையும் எடுத்து நடக்கவும், எவைகளை தவிர்த்து நடக்க வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்துள்ளார்களோ அவை அனைத்தையும் தவிர்த்து நடக்கவும் ஆரம்பமாக எனக்கும் உங்களுக்கும் நான் வசியத்து செய்து கொள்கிறேன். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். சங்கையான பெருமக்களே, இன்றைய ஹுதுபாவினுடைய உரை இஸ்லாமிய ஆட்சி அமைப்பு என்ற தலைப்பின் கீழ் இன்ஷா அல்லாஹ் அமையும். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய 40வது வயதில் நான் அல்லாஹ்வின் தூதர் என்று பிரகடனப்படுத்தினார்கள். ஒரு சிலர் ஏற்றுக்கொண்டார்கள் மக்காவிலே, பலர் அவர்களை மறுத்தார்கள் என்பது மாத்திரமல்லாமல் கடுமையான தொல்லைகளை சஹாபிகளுக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் தந்தார்கள். இதன் காரணத்தினால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னொரு ஊரை தேர்ந்தெடுக்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டது. அப்படி அவசியம் ஏற்பட்ட பொழுது அவர்கள் முதலாவது தேர்ந்தெடுத்த ஊர் எது என்றால் தாயிஃப். தாயிஃபுக்கு போறாங்க. தாயிஃபிலே சென்றால் அங்கே அவர்கள் எதிர்பார்த்த வரவேற்பு கிடைக்கவில்லை என்பது மாத்திரம் அல்லாமல் கல்லாலும் சொல்லாலும் அடித்தார்கள். கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இரத்த காயப்படுத்தினார்கள், வேதனைக்குள்ளாக்கினார்கள். அதை அடுத்து தன்னுடைய தோழர்களை எல்லாம் ஹபஷா என்ற அபிசீனியா, இன்றைய எத்தியோப்பியாவிற்கு அனுப்பினார்கள். இப்படி ஒரு ஒன்றிணைய முடியாத வலுவான தன்மை இல்லாமல் இருப்பதை பார்த்த அவர்கள் இந்த மக்காவிலிருந்து வெளியேற வேண்டும் என்ற ஒரு முடிவுக்கு வர்றாங்க. அப்படி வந்த பொழுது யமனுக்கு போகலாமா என்று அவங்க பார்க்கிறாங்க, அபிசீனியாவுக்கும் போகலாமான்னு பார்க்கிறாங்க, யஸ்ரிப் என்ற மதீனாவுக்கு போகலாமான்னு இந்த 3 ஊரை சூஸ் பண்றாங்க. நாம என்னமோ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கா இருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் போனாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம நிறுத்திக்கிறோம். அப்படி அல்லது யமனுக்கு போகலாம் என்ற ஒரு நிலை ஏற்பட்ட பொழுது அவங்க அங்க உள்ள பூகோளம், அந்த சூழல் எப்படி இருக்குதுங்கிறத பார்க்கறாங்க. அந்த ஜியோகிராஃபி அங்கே பொதுவாக யமனை பொறுத்தவரை அடிக்கடி சண்டைகள் நடக்கக்கூடிய ஒரு பகுதி அது. எனவே இது நம்முடைய இந்த தாவாவுடைய பணியை எடுத்து செல்வதற்கு அது பல சங்கடங்களை தரும் என்று கருதிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யமனை கைவிட்டான்.
அபிசீனியாவுக்கு போகலாம். அங்கே ஏற்கனவே ஒரு அரசர் இருக்கிறார். அந்த அரசரும் இஸ்லாத்துக்கு சாதகமாக தான் இருக்கிறார். பின்னால் இஸ்லாத்துக்கு வந்துட்டார். அப்ப நஜாஷி என்ற அந்த மன்னர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, ஆனா என்ன பிரச்சனை அப்படின்னா, அது ஒரு வியாபார தலம். அது இங்கே மக்காவில் இருந்தும் பலர் என்ன செய்வாங்க, அங்க வியாபாரத்துக்காக வேண்டி வருவாங்க. வந்தா இனி சண்டை சச்சரவு இதே பிரச்சனை அங்கே உருவாக வேண்டிய ஒரு சூழல் உருவாகிடும். அதே மாதிரி அரசருக்கும் சில சங்கடங்கள் வரும். ஏன்னா அரசனுடைய அன்பை பெற்றவர்களாக குறைஷிகள் இருக்கிறாங்க. குறிப்பாக அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அப்ப இஸ்லாத்துக்கு வரல, இஸ்லாத்துக்கு கடு எதிரியா இருந்தாங்க. இந்த மாதிரிலாம் இருக்கிறதுனால அவர்கள் கடைசியாக தேர்வு செய்தது எது என்றால் மதீனா ஷரீஃப். யமனை விட்டாங்க, தாயிஃபை விட்டாங்க, அபிசீனியாவை விட்டாங்க, தாயிஃபுக்கு போயிட்டும் வந்தாங்க. இறுதியாக அவர்களினுடைய தேர்வுதான் மதீனா ஷரீஃப், யஸ்ரிப் என்று அதனுடைய பெயராக இருந்தது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்ததுக்கு பிறகு மதீனத்துன் நபி, ரசூலுடைய பட்டணம் அப்படின்னு அதுக்கு பேர். மதீனத்துன் நபி அல்லது மதீனத்துர் ரசூல் என்பதுதான் அதனுடைய அசல் பெயர். அதுக்கு முந்தைய அசல் பெயர் யஸ்ரிப். யஸ்ரிப்ங்கிறது நல்ல வார்த்தை இல்லை. சில ஊர்களுக்கு ஒரு வித்தியாசமான பேர்லாம் இருக்குமா இல்லையா? நம்ம பக்கத்து ஊர்லயே ஒரு ஊர் பக்கம் இருக்குது, கிராமம். ஆர்மரி போறதுக்குள்ளே ஒரு ஊர் இருக்குல்ல. அப்ப அந்த மாதிரி அந்த பெயர்கள்லாம் சில சங்கடமான பெயர்களா இருக்கும். அந்த ஊருக்காரங்களுக்கே சில சங்கடத்தை தரும். என்னடா இந்த மாதிரி பெயர் வந்துருச்சு அப்படின்னு. அதனால யஸ்ரிப் என்பது நல்ல பெயர் இல்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்ததுக்கு பிறகு அந்த பெயர் மாத்திடுச்சு. குர்ஆன்லயே அல்லாஹ் ஒரே ஒரு இடத்துல தான் அந்த யஸ்ரிப்ங்கிறத குறிப்பிடுறான், யா அஹ்ல யஸ்ரிப்ங்கிறத. ஆனா அதுக்கு பிறகு அந்த மதீனாவை யஸ்ரிப் என்று யாரும் சொல்லக்கூடாது, அழைக்காதீர்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உத்தரவு போட்டாங்க. இனி யாராவது அப்படி அதனுடைய பெயரை, பழைய பெயரை சொன்னால் இஸ்திக்பார் செய்யணும்னு சொன்னாங்க. அப்ப அந்த ஊரை எவ்வளவு கண்ணியப்படுத்தி இருக்கிறாங்க நீங்க பாருங்க. அப்ப அந்த ஊரை அவர்கள் தேர்ந்தெடுக்கிறார்கள். மதீனத்துன் நபி என்று பெயரானது அல்லது மதீனத்துர் ரசூல் என்று பெயரானது. இப்ப ஷார்ட்டா நம்ம மதீனான்னு சொல்றோம். மதீனான்னு சொன்னா எந்த சிட்டிக்கும் சொல்லலாம். மெட்ராஸுக்கு மதீனான்னு சொல்லலாம், திருச்சிக்கும் சொல்லலாம், கொல்கத்தாவுக்கும் சொல்லலாம், மும்பைக்கும் சொல்லலாம். ஒரு வெளிநாட்டில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய பெரிய சிட்டி இருக்கலாம் இல்லையா, அதுக்கெல்லாம் மதீனாடு பேர். மதீனாடு சிட்டின்னு அர்த்தம். இதனுடைய அசல் என்னன்னு கேட்டா மதீனத்துர் ரசூல், ரசூலுல்லாஹ்வுடைய பட்டணம், சிட்டின்னு அர்த்தம். அதை நம்ம ஷார்ட்டா மதீனா அப்படின்னு சொல்றோம். சரி, ஹைர். இப்ப மதீனாவை தேர்வு செய்து அல்லாஹும் அதற்கு உத்தரவு தந்ததுக்கு பிறகு அவங்க அதை விட்டு புறப்படுறாங்க. புறப்படும் பொழுது அவங்க கேட்ட அந்த துவாவை நீங்க பாருங்க, ஒஜஅல்லி மில்லதுன்க சுல்தானன் நசீரா. நான் போறதெல்லாம் சரி, இனிமேல் அங்க போயிட்டு இனி மக்களினுடைய எதிர்ப்பை சம்பாதிச்சுக்கிட்டு பேசிக்கிட்டு அடிய வாங்கிக்கிட்டு இதெல்லாம் இருக்க முடியாது. அல்லாஹ்ட்ட என்ன கேட்கிறாங்க பாருங்க, எனக்கு வலிமையான ஒரு ஆட்சியை தர வேண்டும் கேட்கிறாங்க. வஜஅல்லி மில்லதுன்க சுல்தானன் நசீரா, உதவி செய்யப்பட்ட அருள் நிறைந்த அற்புதமான வலிமையான ஆட்சியை தான் கேட்கிறாங்க. அப்ப அந்த ஆட்சிங்கிறது எவ்வளவு முக்கியத்துவம் நம்ம புரியுதா இல்லையா? நிறைய நம்ம மக்களுக்கு அது புரியல. என்னெல்லாமோ நடந்திருக்கு. அல்லாஹ் ஒரு சிறந்த ஆட்சியை தருவானாக. முஸ்லிம்களுக்கு மட்டுமல்ல, இந்த மண்ணிலே வாழக்கூடிய எல்லாரையும் சமமாக பார்க்கக்கூடிய, மத பேதகம் இல்லாமல், ஜாதி பேதகம் இல்லாமல், உயர் ஜாதி தாழ்ந்த ஜாதி என்று பாதகம் பார்க்காமல், வேத வித்தியாசம் பார்க்காமல் சிறப்பான ஒரு ஆட்சியை அல்லாஹ் தந்தருள் பாலிப்பானாக. ஆனா நம்ம கேட்கறது சரி, நாமும் நம்மள என்ன செய்யணும், ஒரு முயற்சி முன்னெடுக்கணுமா இல்லையா? அப்படி சில பிள்ளைகளுடைய செயல்பாடுகளை பார்த்து ஆச்சரியமாக இருக்கிறது. கடந்த வாரத்தில் நம்ம சில விஷயங்களை சொல்லிட்டோம். ஆனால் உண்மையிலேயே இந்த ஆட்சிகள் எப்படி இருக்கணும், இந்த ஆட்சியாளர்கள் எப்படி தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள் என்பதை நம்முடைய ஆட்சியாளர்கள், நம்முடைய மூதாதையர்கள், நம்முடைய சஹாபாக்கள் எப்படி தேர்ந்தெடுக்கப்பட்டாங்கன்னு பாருங்க நீங்க. இப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆட்சியை கேட்கிறாங்க. ஆட்சி அல்லாஹ் தர்றதா சொன்னா போனாங்க. மதீனா ஷரீஃப்ல ஆட்சி அமைச்சிட்டாங்க. மதீனாவுடைய ராஜாவாயிட்டாங்க.
அங்க மதீனால யூதர்கள் நிறைய இருந்தானோ, பனு குறைலா பனு நலீர் என்று பெரிய கோட்டையை கட்டி வைத்து அநியாயம் பண்ணிட்டு இருந்தான். அதெல்லாம் ஹிஜ்ரத்தினுடைய காலத்துல நம்ம பேசி இருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய காலங்களிலும் உலமாக்கள் பேசுவார்கள். ஆனா அங்க போனதற்கு பிறகு மதீனாவை தன்னுடைய கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்தாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கொண்டு வந்து அழகான ஒரு ஆட்சியை ஏற்படுத்தி கொடுத்தாங்க. கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய செயல்பாடுகள், போதனைகள், யுத்தங்கள் நடைபெற்றது. முனாஃபிக்குகளினுடைய சங்கடங்கள் இருந்தது, யூதர்களினுடைய சங்கடங்கள் இருந்தது. இதையெல்லாம் அவர்கள் எப்படி சமாளித்தார்கள், எதிர்கொண்டார்கள் என்பதற்கான வரலாறு மிக தெளிவாக இருக்கிறது. இஸ்லாமிய வரலாறு மாதிரி வேற எந்த வரலாறையும் நம்ம பார்க்க முடியாது, அவ்வளவு தெளிவா இருக்கும். நம்முடைய இமாம்கள் அத்தகைய அளவிற்கு மிக தெளிவாக எழுதி வச்சிருக்கிறாங்க. சில சந்தேகங்கள் இருந்தாலும் கூட சந்தேகம் இதுல இருக்குன்னு எழுதுவாங்க, மறைக்க மாட்டாங்க. நான் சொல்றதுதான் சரின்னு வாதிடுறது இல்லை, அது நல்ல பண்பு கிடையாது. நான் சொல்றதுதான் சரி அப்படின்னு எதிர்த்தரப்புல ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறாங்கன்னா இந்த கருத்தையும் ஆதரிக்கலாம், ஆய்வு செய்யலாம் என்ற ஒரு பண்பாடு மிக்கவர்கள் நம்முடைய இமாம்கள். அருமையானவர்களே, அந்த வழியிலே வரலாறு மிக தெளிவா இருக்கு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாறு அவர்களுடைய வரலாறு எழுதப்பட்ட மாதிரி வேற யாருடைய வரலாறு எழுதப்படல. அவ்வளவு அழகான ஒரு ஆட்சியை அவங்க தந்தாங்க. ஹிஜ்ரி 11ஆம் ஆண்டு ரபியுல் அவ்வல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வின் சமூகம் போய் சேர்றாங்க. சேருவதற்கு முன்பாக எனக்கு பின்னால் ஆட்சியாளர் இவர்தான் அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லல. சொன்னாங்களா? எங்கேயாவது சொல்லல. ஆனா அடையாளப்படுத்தினாங்க. ஒரு ஆட்சியாளர் எப்படி இருக்கணும் என்பதற்கான அடையாளப்படுத்தினார்கள். சித்திக் நாயகம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை முதன்மைப்படுத்தினார்கள் பல விஷயங்களிலே. அதே சமயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத் ஆனாங்க. ஒரு தலைமை வேணும். அந்த தலைமை யாரு என்பதிலே அன்சாரிகள் ஒரு முடிவுக்கு வர்றாங்க. அன்சாரிகளில் இருந்து ஸஅத் ரலியல்லாஹு தஆலா அவர்களை என்ன செய்றாங்க? கலீஃபாவாக தேர்வு செய்வதென்று அன்சாரிகள் முடிவு செய்றாங்க. அப்ப அன்சாரிகள் முடிவு செய்யும் பொழுது இப்படி ஒரு கூட்டம் நடந்துகிட்டே இருக்கிறது அப்படிங்கறது அவங்க எல்லாம் அன்சாரிகளா கூடிட்டாங்க. கூடி அவங்க என்ன செய்யறாங்க? ஒரு கலீஃபாவை, ஆட்சியாளரை, ஜனாதிபதியை தேர்வு செய்ய போறாங்க அப்படிங்கிற தகவல் கிடைத்ததும் முஹாஜிர்களினுடைய எண்ணிக்கை குறைவு, மதீனாவாசிகளாக இருக்கக்கூடிய அன்சாரிகளுடைய எண்ணிக்கை தான் அதிகம். இப்ப அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு இந்த செய்தி காதிலப்பட்டு அவர்கள் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, ஆமிர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு போன்ற சில சஹாபிகள் அந்த இடத்துல போறாங்க. அபூ உபைதா, ஆமிர் பின் ஜர்ராஹ் ரலியல்லாஹு தஆலா போன்றவர்கள் அந்த இடத்துக்கு போய் உட்கார்ந்து பேசுறாங்க. அவங்களோட உட்கார்ந்து பேசுறாங்க. நம்முடைய சகோதரர்கள் தானே அப்படின்னு பேசிய போது அப்ப அங்க சில கருத்துக்கள் சொல்லப்பட்டது. ஆட்சி அதிகாரம் என்பது யாருடைய கையில இருக்கணும்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்கனவே சொல்லி இருக்கிறாங்க. முஹாஜிர்கள் கையில தான் இருக்கணும். யாருடைய கையில? முஹாஜிர்கள், மக்காவிலிருந்து மதீனாவிற்கு வந்த. அப்ப அந்த மண்ணை சார்ந்தவனே ஆளணும் அப்படிங்கறதெல்லாம் கிடையாது. அது தெளிவா புரிஞ்சுக்கிடணும். நீங்க நல்லவர் ஆளணும். இந்த மண்ணை சார்ந்தவன் ஒரு கேடு கெட்டவனா இருக்கான்னு வைங்க, அவன் ஆளலாமா? அவனுக்கு ஒரு அரசியலும் தெரியாது, ஒரு அரசியலும் புரியாது, மக்களினுடைய நலனை பத்தி தெரியாது, மக்களோடு வந்து நிக்கிறது இல்லை, கேரவான்ல நின்றுட்டு போறவனா இருக்கணும் வைங்களேன். அப்ப அவன்கிட்ட ஆட்சியை கொடுக்க முடியுமா? என்ன நடக்க போறது தெரியாது. மக்கள் சார்ந்த பிரச்சனைகளில் அவர் ஈடுபட்டு இருக்கணும், மக்களோடு மக்களாக நிற்கணும், மக்கள் மன்றில இருக்கக்கூடிய விவகாரங்கள் என்ன என்பதை தெரிந்திருக்கணும். காலமெல்லாம் ஏசியிலையும் ஜாலியிலையும் ஓசியிலையும் வாழ்ந்தவர்கள் எல்லாம் நம்முடைய தலைவர்களாக ஆகுவது என்பது நாம் செய்த பாவத்தினுடைய வெளிப்பாடாக இருக்கணும். ஆக அந்த நாட்டை சார்ந்தவன் தான் அந்த ஊரை ஆளணுங்கிறது இஸ்லாமிய போதனை அல்ல. அது யாராக இருந்தாலும் அந்த மண்ணுக்கு, அந்த மண்ணினை சார்ந்த மண்ணின் மைந்தர்களுக்கு நல்லதை செய்யக்கூடியவனாக இருக்கணும். இதுதான் நம்முடைய கோட்பாடு. இந்த கோட்பாட்டுக்கு எதிரான கோட்பாடுகள் பல பேர் வச்சிருப்பாங்க, அது அவங்களுக்கு சரியா இருக்கணும். அது நம்ம அதை அங்கீகரிக்க முடியாது.
அப்படின்னா மதீனாவை யார் ஆளணும்? அபூபக்கர் சித்திக் நாயகம் ஆள முடியுமா? அவங்க மக்காவாசியில. அப்ப நம்முடைய அடிப்படையை பிழையாக ஆகிடுமே. உமர் ரலியல்லாஹு அன்ஹு யாரு? மக்காவாசி. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு யாரு? மக்காவாசி. அலி ரலியல்லாஹு அன்ஹு யாரு? மக்காவாசி இல்லையா? இந்த மதீனாவில் 4 ஆட்சி நடந்து, 4 பேருடைய ஆட்சி நடந்திருக்குது. அவர் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சிக்கு வர்றாங்க. ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சியில இருந்தாங்க கொஞ்ச காலம். ஆனா அவங்க எல்லாம் மதீனா ஷரீஃப்ல இருக்கல, அது கூஃபால, அதே போல சிரியால. ஆனா ஹசன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கூஃபால ஆட்சியாளராக இருக்கும்போது அவங்க யாரு? மக்காவாசி இல்லையா? கூஃபால ஆட்சியாளராக இருந்தாங்களா இல்லையா? முஆவியா ரலியல்லாஹு தஆலா யாரு? சிரியால டமஸ்கஸ்ல இருக்கிறாங்க, ஆட்சியாளராக இருக்கிறாங்க, ஜனாதிபதியாக. ஆனா அவங்களுடைய சொந்த ஊர் எது? மக்கா. நாடே வேறுபடுது, ஊரல்ல, நாடே வேறுபடுது. அது சிரியா, ஷாம், இது ஹிஜாஸ். அதே மாதிரி கூஃபான் எடுத்துக்கொண்டால் அது ஈராக். அது வேறு நாடு, இது வேறு நாடு, மொழியும் வேற. ஆக மொழி சார்ந்தோ தேசம் சார்ந்தோ இனம் சார்ந்தோ இருக்கக்கூடாது, ஈமான் சார்ந்து இருக்கணும். அதே மாதிரி ஒரு நாட்டுக்கு நல்லது செய்யக்கூடியவன் யாராக இருந்தாலும் அவன் ஆட்சி அமைக்கலாம், அவனுடைய கையில் ஆட்சியை கொடுக்கலாம். அதே சமயம் இந்த நாட்டை சார்ந்தவனாக இருக்கிறான், யாரு செத்தாலும் கவலைப்படுறது இல்ல, ஒரே ஓட்டமா நான் ஓடிடுவேன் அப்படிங்கிறவெல்லாம் ஆட்சியாளராக நம்ம அமைக்க முடியுமா? நம் மக்களிலும் சிலர் அவர்களுக்கு இந்த மாதிரி கோட்பாடை உடையவர்களுக்கு பின்னால் நின்று கொண்டு அதையும் சரி கண்டு கொண்டு அல்லாஹ்விடத்திலே பதில் சொல்லவா இல்லையா? எவ்வளவு பெரிய துல்ம அநியாயம் இது. ஆக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மரணத்திற்கு பிறகு, வஃபாத்திற்கு பிறகு இவங்க தான் கலீஃபான்னு அறிவிக்க இல்லை, ஆனா சில அடையாளங்களை சொன்னாங்க. அவர்கள் சுகம் இல்லாத பொழுது மெஹராபிலே நின்று தொழுவதற்கு யார் ஏற்படுத்தினாங்க? சித்திக் நாயகத்தை ஏற்படுத்தினாங்க. அதெல்லாம் அடையாளமாக இருந்தது. முஹாஜிர்கள் தான் அதிகார வர்க்கத்துல தலைமையில இருக்கணும், அதிகாரத்துல பல பேர் இருக்கலாம், தலைமை ஜனாதிபதியாக இருக்கிறது அப்படிங்கிறதுக்கான ஹதீஸ்கள் சொல்லப்பட்ட பொழுது அங்க இருந்த அன்சாரிகள் அத்தனை பேரையும் கபூல் செஞ்சாங்க, ஏற்றுக்கொண்டார்கள், நியாயத்தை ஏற்றுக்கொண்டார்கள். நான் சொல்வதுதான் சரி, நாங்கள் செய்வதுதான் சரி என்று வாதிடல. அவங்க வாதிடுவதற்கு எத்தனை வாய்ப்புகள் இருக்கிறதா இல்லையா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இப்ப மக்காலில் வந்தவர்கள் எல்லாம் ஊர் கடந்து வந்தவர்கள் தானே. ஊர் கடந்து வந்தவர்களை உங்களை நாங்கள் ஆதரித்தோம், உங்களுக்கான இல்லம் தந்தோம், உங்களுக்கான உணவுகள் தந்தோம், உங்களுக்கான உறைவிடம் தந்தோம், உங்களுக்கான வாழ்க்கை தந்தோம், எங்கள் மக்களை கல்யாணம் கட்டி வச்சோம், உங்களுடைய பொருளாதாரத்துக்கு நாங்கள் உதவியாக இருந்தோம். இருந்தார்களா இல்லையா? அப்ப ஆட்சி எங்களுக்குரியது என்று சொல்வதற்கு அவங்களுக்கு நியாயமான கூற்றுகள் அவர்களிடத்தில் இருந்ததா இல்லையா? இருந்தது. ஆனாலும் இந்த ஹதீதுகளை சொன்ன பொழுது கபூல் செஞ்சாங்க. சித்திக் நாயகம் ரலியல்லாஹு தன்னுடைய கையில ஆட்சியை கொடுத்தாங்க. அழகான ஒரு ஆட்சி நடந்தது. அவர்கள் 2.5 வருஷம் ஆட்சி. அந்த 2.5 வருஷம் ஆட்சி காலத்திற்கு பிறகு தன்னுடைய வஃபாத் தன்னை நெருங்கிவிட்டது என்பதை உணர்ந்து கொண்ட சித்திக் நாயகம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களை ஆட்சியாளராக அமைக்கணும்னு விரும்புறாங்க. அவங்களுக்கு ஒரு விருப்பம் இருந்தது. அப்ப ஆட்சியாளரை நியமிக்கிறாங்க. யார? உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் நியமிக்கிறாங்க. சுயமாக அந்த சுயம் அவர்களுக்கு இருந்தாலும் குறிப்பிட்ட சில சஹாபிகளை அழைக்கிறாங்க. முக்கியமான மூத்த சஹாபிகள், அஷரத்துல் முபஷ்ஷராவில் இருக்கக்கூடிய சஹாபிகள், இன்னும் சில சஹாபிகளை அழைத்து, நான் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அழைக்க இல்லை, அவங்களை விட்டுட்டு மற்றவங்களை அழைச்சு பேசுறாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை ஆட்சியாளராக ஜனாதிபதியாக வைக்கலாம், என்னுடைய வாழ்நாள் நெருங்கிடுச்சு, இந்த துனியா விட்டு பிரியுது நெருங்கிடுங்கிறத நான் உணர்றேன், அல்லாஹ் உணர்த்தி கொடுப்பானா இல்லையா அந்த மக்களுக்கு? அதனால உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை ஆட்சியாளராக அமைக்க விரும்புறேன், உங்களுடைய கருத்தை என்னன்னு கேட்கிறாங்க. ஏன்னா இவங்க தான் முக்கியமானவங்க, முக்கியமான சஹாபிகள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நெருக்கமாக இருந்த சஹாபிகள். அப்ப அவங்க சொன்ன பதிலு சித்திக் நாயகத்தை பார்த்து, கலீஃபா அவர்களே, உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சிறந்த ஆட்சியாளராக இருப்பார் என்பதில் எங்களுக்கு கருத்து வேறுபாடு இல்லை. அவங்க தூய்மையானவர்கள், நேர்மையானவர்கள், ஒழுக்கமானவர்கள், பண்பானவர்கள், கட்டுப்பாடானவர்கள்.
ஆனா ஒன்னே ஒண்ணு எங்களுக்கு இடிக்கிறது, கொஞ்சம் கடுமையானவங்க. கொஞ்சம் கடுமை இருக்குமா இல்லையா? உமர் ரலியல்லாஹு தஆலா ஒரு ஷைத்தானை பயப்படுறான்னு ரசூல் சொல்லிட்டாங்க. ஆள் கொஞ்சம் கடுமையா இருப்பாங்களே அப்படின்னு சொல்லும் பொழுது அவங்க சொன்னாங்க, கொஞ்சம் கடுமையான ஆள் தான், ஆனா ஆட்சி அதிகாரம் கையில வந்துட்டு அந்த பக்குவம் வந்துடும். சிலர் நம்ம பாக்குறோமா இல்லையா, ஆட்சியில உட்காரும் போது எவ்வளவு பக்குவப்படுறாங்க. அப்படி ஒரு பக்குவம் அவர்களுக்கு வந்துவிடும் என்று சொன்ன பொழுது எல்லாரும் கபூல் செஞ்சாங்க. அவர்கள் தன்னுடைய வீட்டு அந்த முகடியில ஏறி நின்று கொண்டு மதீனா மக்களை எல்லாம் அழைக்கிறாங்க. அழைத்தவங்க சொல்றாங்க, அல்லாஹ்வினுடைய அழைப்பை ஏற்கக்கூடிய நிலையில நான் இருக்கிறேன், அதை நெருங்கிட்டேன். எனக்கு பிறகு ஒரு ஆட்சியாளரை அமைக்கணும்னு நான் விரும்புறேன். அது உமராக இருக்க வேண்டும் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு என்று நான் விரும்புகிறேன். நீங்க அதை கபூல் செய்றீங்களா அப்படின்னு கேட்கிறாங்க. மக்கள்கிட்ட கேட்கிறாங்க. ஏன்னா முக்கியஸ்தர்கள் எல்லாம் அங்கீகரிச்சுக்கிட்டாங்க. இனி மக்கள்கிட்ட கேட்கணுமா இல்லையா? மக்கள்கிட்ட கேட்ட போது அவர்கள் எல்லாம் எல்லாரும் கையை தூக்கிட்டாங்க. சமயானா வாத்தானா, நாங்க அதுக்கு கட்டுப்படுறோம் அப்படின்னு சொன்னது பிறகு உமர் ரலியல்லாஹு தஆலாவுடைய கையில ஆட்சி கொடுக்கப்படுது. உமர் ரலியல்லாஹு தஆலாவுடைய ஆட்சி எப்படி இருந்தது என்பதை இந்த தேசத்தந்தை சொல்லுது உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி ஒரு ஆட்சி இங்க வரணும்னு விரும்புறார். யார் சொன்னார்? இந்த தேசத்தந்தை சொல்றாரு. உமரினுடைய ஆட்சி போன்று இந்தியாவில் ஆட்சி அமைய வேண்டும் என்று விரும்பியவரை RSS கும்பல் கொன்றது. இன்னைக்கு அது ஆட்சியிலே அமர்ந்திருக்கிறது. அதே மாதிரி ஒரு ஆட்சியை இங்கே கொண்டு வருவதற்கு எல்லா விதமான முயற்சிகளையும் எல்லா வழிகளிலும் செய்திருக்கிறது. அதற்கு நம்ம அறிந்தோ அறியாமலோ நம்முடைய மக்களும் துணை போகிறார்கள் என்பது இஸ்லாத்திற்கு எதிரானது. கொஞ்சம் தூர நோக்கோடு சிந்தித்து பார்க்கணும். அருமையான பெருமக்களே, உமர் ரலியல்லாஹு தஆலா ஆட்சிக்கு வந்துட்டாங்க. பல இடங்களிலே யுத்தங்கள் நடந்தது. அங்கெல்லாம் யுத்தங்களிலே வெற்றிகள் கிடைத்து அந்தந்த பகுதிகளுக்கெல்லாம் ஒரு கவர்னரை நியமிக்க வேண்டியது. கவர்னர் என்ன பொம்மை கவர்னர் இல்லை. அந்த நாட்டினுடைய வளர்ச்சியை தடுக்கக்கூடிய கவர்னராக அவர் இருக்க மாட்டார். அந்த நாட்டுக்கு அந்த மாநிலத்துக்கு வரக்கூடிய பொருளாதாரத்தை சீர்குலைக்கக்கூடியவராக அந்த கவர்னர் இருக்க மாட்டாங்க. சஹாபிகள் இல்லையா? நம்ம கவர்னர் எப்படி இருந்தார் என்பதெல்லாம் நமக்கு தெரியுமா இல்லையா? அருமையானவர்களே, அப்படி கவர்னர் என்பது ஒரு பெரிய பொறுப்பாக இருந்தது. அந்த நாட்டினுடைய தலைமை அது. இப்ப நம்ம நாட்டில் முதலமைச்சர் சொன்னா அங்கெல்லாம் கவர்னர் தான். அந்த கவர்னர் பொறுப்பை ஏற்பதற்கு சரியான சஹாபிகளை தேர்வு செய்து அனுப்புறாங்க. சில சஹாபிகள் சொன்னாங்க, உமரே ரலியல்லாஹு தஆலா, எனக்கு வேணாம், இந்த கவர்னர் பதவி வேணாம், கவர்னர் பதவி என்னை விட்டுருங்க. அப்படியா? அப்ப அந்த மாநிலத்தை நீங்க தலைமை நீதிபதியா இருங்க. இல்ல நீதிபதியும் வேணாம், ட்ரெஷரா இருங்க. அங்க இருக்கக்கூடிய வருமானத்துறையை கேட்டுதான் அமைச்சர்கள் போட்டி போடுவாங்க. ஏன்னா அதுதான் நிறைய காசு கிடைக்கும். காசு அதிகமா புழங்குறது வருமானத்துறை தானே. அப்ப அவங்க சொல்லிட்டாங்க, அதுவும் எனக்கு வேணாம். அப்ப என்னதான் வேணும்? இல்ல அதிகாரமே வேணாம், நான் அந்த மதீனாலேயே ஒரு சாதாரண ஒரு உம்மத்துல ஒரு சஹாபியா இருந்து இங்கேயே வஃபாத்தாக விரும்புறேன். உமர் ரலியல்லாஹு தஆலா சாட்டை எடுத்தாங்க. நீங்க எல்லாரும் சேர்ந்து இவ்வளவு பெரிய பொறுப்புல என்ன உட்கார வைப்பீங்க? நான் உட்கார்ந்து இருக்கணும். உங்களுக்கான பதவிகளை நான் தரும்போது நீங்க மறுப்பீங்களோ? நீங்க மட்டும் மதீனாவில் உட்கார்ந்து இபாதத்துல ஈடுபட்டு இருப்பீங்க. நான் இந்த பணிகள்லாம் செய்துகிட்டு இருக்கணும். சரியான ஆட்களை கொண்டு நான் வைக்க கூடாது. யாரு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வதற்கு நான் கேட்டிருக்கிறேன். எப்போது அமானத்து என்ற நம்பிக்கை என்பது வீணடிக்கப்பட்டதோ அப்போது ஃபந்ததிரி ஸாஆ, கியாமத்தை நீங்க எதிர்பாருங்க அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறாங்க. ஒருவர் கேட்கிறார், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, ஒரு சபை, ஸல்லல்லாஹு சபையில அப்பா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்களுக்கு உபதேசிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு மனிதர் வரார், வெளியூர்ல இருந்து வந்த மனுஷர். யார சொல்லலாம், கியாமத்து எப்போ அப்படின்னு கேட்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுக்கு பதில் சொல்லல. அவங்களுடைய பேச்சை பேசிட்டு இருக்கிறாங்க. அப்ப சில சஹாபிகள் அவங்க சொன்னது, அவர் அந்த கியாமத்து எப்போன்னு கேட்டது ரசூலுல்லாஹ்வுடைய காதுல விளங்கல போல அப்படின்னு சில பேர் பேசிக்கிட்டாங்க.
இல்ல இல்ல விளங்குது, அதை ஸல்லல்லாஹு அந்த மாதிரி கேள்வியே விரும்ப இல்லை அப்படின்னு சில பேர் நினைச்சுக்கிட்டாங்க. அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சப்ஜெக்ட பேசுறாங்களோ பேசி முடித்ததுக்கு பிறகு இப்படி கேள்வி கேட்டவர் யாரு எங்கன்னு கேட்கிறாங்க. நான் தான் அப்படின்ட்டு. அமானிதம் வீணடிக்கப்படுமையானால், நாசப்படுத்தப்படுமையானால் அப்ப கியாமத்தை எதிர்பாருங்க. அப்ப அவங்க திருப்பி கேட்கிறாங்க, அமானிதம் எப்படி வீணடிக்கப்படும்? இதா உஸ்ஸிதல் அம்ரு, ஒரு காரியம், ஒரு தலைமை, ஒரு பொறுப்பு தகுதி இல்லாதவனுடைய கையில கொடுக்கப்பட்டால் அமானிதம் நாசம். அந்த நாடு, அந்த மாநிலம் கரபா போயிடும். இன்னைக்கு அதான் இந்தியாவில் நடந்துகிட்டு இருக்கு. அஸ்ஸாம்ல அதான் நடந்துகிட்டு இருக்கு. பீகார்ல அதுதான் நடந்து கொண்டு இருக்கிறது. டெல்லியில அதுதான் நடந்து கொண்டு இருக்கிறது. இதே நிலையை தமிழகத்தில் கொண்டு வர வேண்டும் என்று முயற்சி செய்து அதற்காக பலரை தூண்டிவிடப்பட்டிருக்கு. எனவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சொல்லி இருக்கிறாங்க, தகுதி இல்லாதவனுடைய கையிலே ஆட்சி அதிகாரம் கொடுக்கப்படுமையானால் அமானிதம் நாசமாக்கப்பட்டு விடும். அப்படி அமானிதம் நாசமாக்கப்பட்டு விட்டால் கியாமத்தை நீங்க எதிர்பாருங்க. அருமையான பெருமக்களே, சொன்னாங்க, நான் தகுதியான ஆளை தான் வைப்பேன், அந்த இடத்துக்கு நீங்க தகுதியான ஆளு போங்க, நீங்க சரியாவல அந்த பொறுப்புல போய் இருங்க, இந்த இடத்துல நீங்க இந்த பொறுப்புல போய் இருங்க, இந்த இடத்துக்கு நீங்க கவர்னரா போங்க, அங்க கவர்னரா போங்க, எல்லாத்தையும் அனுப்புறாங்க. இல்லாட்ட சாட்டையால் அடிப்பேன். எப்படி இருக்குது பாருங்க, கவர்னர் பதவி வாங்கலன்னா சாட்டை அடியான். இங்க கவர்னர் பதவியை வாங்குறதுக்கு என்னென்ன கூத்தெல்லாம் போடுறாங்க. கவர்னரா இருந்துட்டு அதுக்கப்புறம் சாதாரண ஒரு எம்எல்ஏ வர்றதுங்கிறது எவ்வளவு கேவலமானது. அதெல்லாம் இங்கதான் நடக்கும், இந்த ஒன்றிய அரசுல தான் நடக்கும். வேற எங்கேயும் உலகத்துல எங்கேயும் பார்க்க முடியாது, எங்கேயுமே பார்க்க முடியாத ஒரு அசிங்கம் இது. அருமையான பெருமக்களே, அப்படி அவர்கள் அனுப்பி வைக்கப்பட்டார்கள், அந்தந்த பகுதிகளுக்கு அனுப்பி வைக்கப்பட்டாங்க. இப்படிதான் ஆட்சிகள் இருந்தது. தகுதியானவர்களிடத்தில் இந்த பொறுப்புகள் வழங்கப்பட்டது. ஒருவேளை அந்த கவர்னர்கள் தவறு செய்கிறார்கள் என்று கேள்விப்பட்டால் அவர்களை நேரடியாக அழைத்து விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டது. இன்னைக்கு அப்படி கவர்னர் எல்லாம் கேள்வி கேட்க முடியுமா? எவ்வளவு பெரிய மோசடிகள் நடந்து கொண்டு இருக்கிறது. இனி முக்கியமான செய்திக்கு நான் வர்றேன் பாருங்க. உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தொழுகையிலே கத்தியால குத்தப்பட்டாங்க. கத்தியால என்ன செஞ்சாங்க? குத்தப்பட்டார்கள். ஒரு 3 நாளில் அவங்க ஷஹீத் ஆயிட்டாங்க. ஷஹீதாருக்கு முன்னால அவங்க விளங்கிக்கிட்டாங்க, நம்முடைய ரூஹ் இதுல போயிடும் அப்படின்னு. அப்ப இனி ஒரு ஆட்சியாளரை அமைக்கணும். ஆட்சியாளர் அமைக்கிறது யாரு அமைக்கிறது அப்படிங்கிறதுக்கு என்ன செஞ்சாங்கன்னா, அஷரத்துல் முபஷ்ஷரா அபூபக்கர் சித்திக் 10 பேர், அதுல சித்திக் நாயம் போயிட்டாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அல்லாஹ்வின் சமூகம் சேர்றதுக்கு நெருக்கமா இருக்கிறாங்க. அபூ உபைதா ஆமிர் பின் ஜர்ராஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களும் ஷஹீத் ஆயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். 3 பேர், ஆமா, அவங்களும் ஷஹீத் ஆயிட்டாங்க. மீதி 7 பேர் இருக்கிறாங்க. அஷரத்துல் முபஷ்ஷரா 7 பேர் இருக்கிறாங்க. இந்த 7 பேர்ல 6 பேரை அழைக்கிறாங்க உமர் ரலியல்லாஹு அன்ஹு. ஒரு ஆளை விட்டுட்டாங்க, சயீத் ரலியல்லாஹு தஆலா, சயீத் இப்னு ஸைத் ரலியல்லாஹு தஆலா. அந்த அஷ்ரத்துல் முபஷ்ஷரா சயீத் அவர்களை மட்டும் விட்டுட்டு 6 பேரை அழைக்கிறாங்க. 6 பேரை அழைத்து அவர்கள் சொன்னது என்ன தெரியுமா? உங்க 6 பேருக்குள்ளதான் ஒரு ஆளு ஹலீஃபாவாக வரணும். நீங்க யாருங்கிறத நீங்க முடிவு செய்யுங்க. நீங்க யாருங்கிறத முடிவு செய்யுங்க. உங்களுக்குள்ள ஒரு தலைமை வேணுமா இல்லையா? அதுல உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு இருக்கிறாங்க, அலி நாயகம் இருக்கிறாங்க, அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா இருக்கிறாங்க, இவங்க எல்லாம் இருக்கிறாங்க 6 பேர். உங்கள தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு, ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு இவங்க எல்லாம் இருக்கிறாங்க. உங்கள ஒரு 6 பேர்ல ஒரு ஆள் தான் ஹலீஃபாவாக வரணும், ஜனாதிபதியாக வரணும். ஜனாதிபதிங்கிற பெரிய போஸ்ட். இப்ப ரொம்ப இஸ்லாமிய உலகம் விரிஞ்சிடுச்சு உமர் ரலியல்லாஹு அன்ஹு காலத்துல. ஈரான், ஈராக், ஷாம், சிரியா எல்லாம் உள்ள வந்துடுச்சு. எனவே இவ்வளவு பெரிய நாட்டை ஆளுவது என்பது ஒரு தலைமை, பெரிய வலிமை வேணுமா இல்லையா? அது அந்த அஷரத்துல் முபஷ்ஷராக்கள தான் உண்டு அப்படின்னு முடிவு செய்யறாங்க. அப்ப அந்த அடிப்படையில உங்க 6 பேர்ல ஏன் சயீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களே இதுல சேர்க்க இல்லை அப்படின்னு ஒரு கேள்வி வருதா இல்லையா? அந்த கேள்வி அங்கேயே வந்தது. அப்ப 6 பேரை கூப்பிட்டுக்கிறீங்களே, சயீத் இருக்கிறாங்களே அஷரத்துல் முபஷ்ஷரால, அந்த 6 பேரை கேட்கிறாங்க, அவங்கள விட்டுட்டீங்களே அப்படிங்கும் போது அவங்க சொன்ன பதில பாருங்க. சயீத் யாரு? என் மருமகன் ஒரு வகையில, என் தங்கச்சியை கட்டியவர்,
என் தங்கச்சியை கட்டியவர். அவங்களுடைய தங்கச்சி பேரு ஃபாத்திமா தான், உமர் ரலியல்லாஹுடைய சகோதரி. அவங்களுடைய கணவர் ஒரு வகையில மச்சான், இன்னொரு வகையில அவங்களுடைய ஒரே குடும்பம் தான், மருமகன உறவு. ஒரு ரெண்டு உறவு வருமா இல்லையா ஒருத்தருக்கு, வரதானே செய்யும். அப்ப இந்த மாதிரி ஒரு சூழல் என்னுடைய ரத்த பந்தமாக இருக்குது. அதுல நான் ஒருத்தன் இருந்தாலும் போதாதா, திருப்பி என் குடும்பத்தில் சேர்ந்தவர் நூறு வரணுமா? இப்ப எந்த அளவுக்கு தூர நோக்கோட பாக்குறாங்கிறத பாருங்க. எனவே அது அழைத்தால் தப்பு இல்லை, ஆனாலும் கூட அது தவறாக பார்க்கப்படவில்லை, அது நல்ல விளங்கிக்கிடணும். ஆனாலும் சிறந்தது எது என்றால் என் குடும்பத்தை சார்ந்தவர் திரும்ப வர வேணாம் அப்படிங்கறதான் சிறந்ததை அவர்கள் தேர்வு செய்தார்கள். அந்த வகையிலே இப்ப அதுக்கப்புறம் அவங்க ஷஹீதாயிட்டாங்க. அந்த 6 பேரும் சேர்ந்து என்ன செய்யறாங்க, ஒரு முடிவுக்கு வர்றாங்க. யாரு வருது? ஜுபைர் ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க, நான் ஆட்சியில இருப்பதில்லை, எனக்கான ஒரு ஓட்டுன்னு வச்சுக்கிடுவேன், நமக்கு அப்படித்தானே வழங்க, என்னுடைய ஓட்டை அலி அவர்களுக்கு நான் வழங்குகிறேன் அப்படின்னு முடிச்சான். அதே மாதிரி தல்ஹா ரலியல்லாஹு நினைக்கிறேன், அவங்க சொன்னாங்க, நானும் இதுல நிக்கிறது இல்லை, என்னுடைய பொறுப்பை வந்து உஸ்மான் ரலியல்லாஹு அவர்களுக்கு வழங்குறேன். அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அவங்க சொன்னாங்க, நான் இதிலிருந்து விலகிக் கொள்கிறேன். இப்படி ஒவ்வொரு ஆளும் விலகி கடைசி யார் தான் பாக்கி இருக்கிறான்? 2 பேர் தான் பாக்கி, உஸ்மான் ரலியல்லாஹு அவர்களும் அலி நாயகம் பாக்கியா இருக்கிறாங்க. அப்ப அந்த 2 பேரும் மறுத்தாங்கன்னு வைங்க, யார் கொண்டு வைக்கிறது? அப்ப 2 பேரும் அவங்க என்ன செய்யறாங்க, சரி ஆட்சி அமைக்க வேண்டிய பொறுப்பு எல்லாரும் விலகிட்டா யாரு ஆட்சிக்கு இருக்கிறது? இந்த 2 பேரும் நாங்க இருக்கிறதுக்கு ஒத்துக்கொள்றோம் அப்படின்னு முன்னுக்கு வந்துட்டாங்க. உஸ்மான் ரலியல்லாஹு அவர்களும் வர்றாங்க, அலி நாயகம் வர்றாங்க. 2 பேரும் யாரு? ரசூலுல்லாஹ்வுடைய மருமக்கள், ரசூலுல்லாஹ்வுடைய பிள்ளையை கல்யாணம் முடிச்சிருந்தவங்க. அலி நாயகம் மருமகனும் மட்டுமல்ல, அவங்க தம்பியாவும் இருக்கிறாங்க, ரசூலுல்லாஹ்வுடைய தம்பி, ஷாஜபா மகன். உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா 2 மகளை முடிச்சிருந்தாங்க, ரசூலுல்லாஹ்வுடைய 2 மகளை முடிச்சிருந்தாங்க. இன்னொரு மகள் எனக்கு இருந்தாலும் என்ன யாருக்கு தான் கல்யாணம் முடிச்சு கொடுப்பேன்? உஸ்மானுக்கு கல்யாணம் முடிச்சு கொடுப்பேன் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இவ்வளவு சிறப்பு மிக்கவர்கள். எனவே இப்ப இந்த 2 பேரும் அவங்க என்ன செய்யறாங்க, இருக்கிறாங்க. மக்கள்கிட்ட விசாரிக்கிறாங்க, ஆண்கள்கிட்ட விசாரிக்கிறாங்க, பெண்கள்கிட்ட விசாரிக்கிறாங்க. மதீனா ஷரீஃப் வரக்கூடிய யாத்திரிகள் வருவாங்க இல்லையா ஜியாரத்துக்கு, அவங்கள்ட்ட எல்லாம் விசாரிக்கிறாங்க. ஆனா சொல்லிட்டாங்க, ஒரு வாரத்துக்குள்ள நான் ஷஹீதானால், நான் மௌத்தானால் 1 வாரத்துக்குள்ள நீங்க தேர்வு செஞ்சிடணும்னு சொல்லிட்டாங்க. நாள் நெருங்குது. இப்ப இந்த 2 பேரும் யாரு சமமா இருக்கு, மக்கள் மன்றியில 2 பேரும் சமம் 50-50 இருக்கிறாங்க. கடைசி இந்த 1 வாரம் 7வது நாள் வந்தது. ஒரு ஃபஜ்ர் அவங்க அறிவிச்சாங்க, நாளை காலையில் சுபுஹ் தொழுகைக்கு பிறகு நான் யார் ஹலீஃபா என்பதை அறிவித்து விடுவேன். அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அவங்க கையில தான் அந்த பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. எல்லாரும் அங்கீகரிச்சு அவங்க தான் நியமிக்கணும். அவங்க சொன்னா நீ எல்லாரும் ஏத்துக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. இந்த 2 பேர்ல ஒரு ஆள், எங்களுக்கு 2 பேர்ல யார் வந்தாலும் ஓகே தான், ஆனால் எங்களுக்கு உஸ்மான் வந்தா நல்லது அப்படின்னு சொல்றாங்க சில பேர். எங்களுக்கு 2 பேரும் ஓகே தான், ஆனா அலி நாயகம் வந்தால் ஓகே இப்படின்னு என்ன செய்யறாங்க, மக்கள் சமநிலையில இருக்கிறாங்க. இப்ப அடுத்த நாள் சுபஹானல்லாஹ், பள்ளி வாசல்ல இடம் இல்ல, மத்த பள்ளிகள் எல்லாம் இருக்கு, அங்க இருந்து உள்ள மக்கள் அங்க வந்துட்டாங்க. ஏன்னா ஹலீஃபா யான்னு தெரியறதுக்கு ஆவலா இருப்போமா இல்லையா? 4ஆம் தேதி நமக்கு எப்படி ஆவலா இருக்கிறோம், நம்ம நாளைக்கே 4ஆம் தேதியா இருக்காதா நம்ம எதிர்பார்க்கிறோமா இல்லையா? இது இயல்பு. அதே மாதிரி மக்கள் குழுமி இருக்கிறாங்க. அலிநாயகம் முதல் சஃப்ல இருக்கிறாங்க, அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு முதல் சஃப்ல இருக்கிறாங்க. கடைசி சஃப்ல, பள்ளியினுடைய கடைசி, அது பள்ளிக்கு வெளியும் கூட இருக்கு, சஃப்ல யார் உட்கார்ந்துருக்கா? உஸ்மான் ரலியல்லாஹு உட்கார்ந்துருக்காங்க. ஓ ஹயா தானே, வெக்கப்படக்கூடிய ஆள் தானே. உஸ்மான் நாயகம் கடைசியில இருக்கிறாங்க. இப்ப அப்துர் ரஹ்மான் தொழுவ முடிஞ்சது, அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு எழுந்து நிக்கிறாங்க. எல்லாரும் ஆவலா இருக்கிறாங்க. இப்போ கேண்டிடேட் 2 பேர் இல்ல, உஸ்மான் ரலியல்லாஹு அலி நாயகம் இருக்கிறாங்க. உஸ்மான் ரலியல்லாஹு ஆளை காணமே எங்க அப்படி பார்த்தா அங்க இப்படி மெதுவா பம்பி போய் உட்காந்துக்கிறோம். இங்க வாங்க, ஏன் அங்க உட்காந்துக்கிறீங்க, இங்க வாங்கன்னு இங்க கூட்டு உட்கார வச்சாச்சு. அலி நாயகம் ரலியல்லாஹு தஆலா அவர்கள்ட்ட கேட்கிறாங்க, குர்ஆன் ஹதீஸ் சுன்னா அடிப்படையிலேயும் அபூபக்கர் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் காட்டிய அந்த நெறி வழிப்படியிலேயும் நீங்கள் ஆட்சி செய்வீர்களா அப்படின்னு கேள்வி கேட்கிறாங்க. அலி நாயகம் சொன்னாங்க, நான் முடிந்தவரை ஆட்சி செய்வேன், கால சூழ்நிலைக்கு தகுந்தவாறு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஒரு சூழலில் ஒரு முடிவு எடுத்திருப்பாங்களா இல்லையா? அந்த முடிவு இப்போ நமக்கு பொருந்தி வராதுன்னு சொன்னா இதுல நான் இஜ்திஹாத் செய்வேன்.
அந்த காலத்துக்கு அது சரி. இந்த காலத்துக்கு அவங்க காலத்துல ஃபேன் போட இல்லைன்னு அதனால இப்பவும் ஃபேன் போடக்கூடாது நம்ம சொல்லுவோமா? சொல்ல மாட்டோம். இந்த பள்ளியை கட்டும்போது ஃபேன் இருந்தா ஃபேனே கண்டுபிடிக்கப்படலையே, கரண்டே இல்லையே, எல்லாம் குத்து விளக்கு தானே இருந்தது. அப்ப அந்த மாதிரி என்னுடைய காலத்துல சரியான தேவை என்ன வருமோ அதுல நான் ஆய்வு செய்து அதை மக்களுக்கு நான் செய்வேன் அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டாங்க. முழுக்க முழுக்க நான் அப்படி நடக்க முடியாது. ஏன்னா அவங்க தெளிவா சொல்லிட்டாங்க, அது அறிவு ஜீவி, அது கேட்க தேவையில்லை, அவ்வளவு பெரிய அறிவு ஞானம். உதுமான் ரலியல்லாஹு அவர்களை கேட்டாங்க, நீங்க குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையிலேயும் அபூபக்கர் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஆட்சி செய்த வழிமுறைப்படியேயும் நீங்கள் ஆட்சியை நடத்துவீர்களா அப்படி கேட்கிறாங்க. இன்ஷா அல்லாஹ் நான் நடத்த வேண்டாம். உடனே உதுமான் ரலியல்லாஹு தன்னுடைய கையை உயர்த்தி இவர்களை நான் ஹலீஃபாவாக பிரகடனப்படுத்துகிறேன் என்று அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கிறாங்க. இப்பதான் செய்தியை பாருங்க. நம்ம இதுல சொல்ல முடியாது, கிளைமாக்ஸ் எல்லாம் சொல்றோம் இல்ல, உச்சகட்டம். என்ன நடக்க தெரியுமா? அலிநாயகம் எழுந்தாங்க. எப்படி இருக்கும்? அலிநாயகம் எழுந்து நேரா உதுமான் ரலியல்லாஹு தன்னுடைய கையை எடுத்து பாயாத்துக், இவர்களை ஹலீஃபாவாக நான் அங்கீகரிக்கிறேன் பையத்து செய்யறாங்க. எவ்வளவு பெரிய அற்புதம் இது! முதலாவது பையத்து செஞ்சாங்க, நான் ஹலீஃபாவாக உதுமானை அங்கீகரிக்கிறேன் என்று கையை எதிர்க்கிறாங்க, பிடிக்கிறாங்க. உடனே எழுந்து பையத்து செய்தார்கள். அந்த சமுதாயத்தில் வந்த நாம் இன்னைக்கு யாருக்கு பின்னால? பஸ்ஸுக்கு பின்னால போறான், குப்பைக்கு பின்னால போறான். எவ்வளவு கேவலமாக இருக்கிறது! நம்ம மக்கள், பெண்கள் அசிங்கமாக இருக்கிறது. அவ்வளவு பரிசுத்த வரலாற்றுக்கு சொந்தக்காரர்கள் நாம். தூய ஆட்சியை இந்த மக்கள் மண்ணிலே பிரகடனப்படுத்தியவர்கள் இல்லையா இந்த இஸ்லாமிய ஆட்சி? அருமையான பெருமக்களே, உணர்வோடும் தீனுடைய சிந்தனையோடு நாம் செயல்பட வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். நம் வீட்டில் இருக்கக்கூடிய பிள்ளைகளை பக்குவப்படுத்துங்கள், அவர்களுக்கு தெளிவாக எடுத்து சொல்லுங்கள். மாற்றம் மாற்றம் மாற்றம், ஒருபோதும் மாற்றம் வராது, அது ஏமாற்றம் தான். மாற்றம் யாரின் மூலமாக தர முடியும்? அரசியலை தெரிந்திருக்கணும், அரசாங்கத்தை பற்றி தெரிந்திருக்கணும், இந்த மண்ணினுடைய மைந்தர்களை பற்றி புரிந்திருக்கணும், ஏழ்மையை பற்றி தெரிந்திருக்கணும், மக்களோடு மக்கள் நின்றிருக்கணும். செத்தாலும் வரமாட்டேன்னு ஓடுறவனுக்கு பின்னாலேயா? கேவலம் இல்லை இது? எனவே இதையெல்லாம் உணர்ந்து அவ்வளவு ஒரு அற்புதமான ஆட்சி நம்மகிட்ட இருக்கக்கூடிய, முஸ்லீம் கிட்ட இருக்கக்கூடிய பெரிய பின்னடைவு நான் பேசுகிறேன், நீங்க கவனத்துல கொள்ளுங்க. நம்ம இடத்துல இருக்கக்கூடிய பெரிய பின்னடைவு என்ன? முஸ்லீம்களுக்கு ஒரு கட்சி இருக்குன்னு வச்சுக்கிறோம். நான் எந்த கட்சியும் சொல்லல, பொதுவா ஒரு கட்சி இருக்குன்னு வைங்க. அதுல ஒருத்தர் தலைமையில இருப்பாரு, தலைமைக்கு கீழே ஒருத்தர் இருப்பாரு, செகண்ட் தேர்டு அப்படின்னு இருப்பாங்களா இல்லையா? எல்லா இடத்துலயும் எல்லா கட்சியும் இருக்கிறது தானே, இது ஒண்ணு தப்பு இல்லை. அவருக்கு இவருக்கு இடையில கருத்து வேறுபாடு வந்தா என்ன செய்யணும்? நான் ஒரு கட்சி ஆரம்பிப்பேன்னு பிரிஞ்சு போறதா? ஹராம் இல்லையா அது? சமூகத்தை பிளவுபடுத்துவதுங்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எச்சரிக்கிறாங்க அவர்களை. நீ என்ன செய்யணும்? நீ ஒரு தனி கட்சி ஆரம்பிக்க கூடாது. அப்படி ஆரம்பிப்பதாக இருந்தால் தீனினுடைய கயிற்றை உன்னுடைய கழுத்திலிருந்து கழட்டி வீசி விட்டாங்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னைக்கு எத்தனை பிரிவாக நாம இருக்கிறோம், எத்தனை பேரா போய் என்ன செய்ய வேண்டியிருக்கு, பார்க்க வேண்டியிருக்கு. அந்த கட்சி இந்த கட்சி எல்லாம் முஸ்லீம் லீக் கட்சி, முஸ்லீம் சம்பந்தப்பட்ட கட்சி. ஒரு கட்சி தானே இருக்கணும், ஒரு தலைமை தான் இருக்கணும். இந்த இருக்கிறதே நம்ம சிறுபான்மையினர் சொல்லிக்கிட்டு, அதுலயே சிறுபான்மை இல்ல, இந்த குழு இந்த குழு, அந்த கட்சி இந்த கட்சி, 1008 கட்சி நம்ம கிட்ட இருக்கு. நமக்கு சீட்டு தர்றவங்களும் யோசிப்பாங்களா இல்லையா? அப்ப இந்த சிந்தனையில மக்கள் கருத்து வேறுபாடுகள் இருந்தால் உள்ள இருந்த கருத்து வேறுபாடுகளை சரி செய்யறதுக்கு நீங்க பாருங்க. உங்களால முடியலையா? அல்லாஹ்விடத்துல அந்த பொறுப்பை ஒப்படையுங்கள்ங்கறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நீ வெளியில போக கூடாதுங்கறாங்க. இதுதான் மார்க்கம், இதுதான் தீன். ரசூல் சொன்னதுக்கு மேல ஒண்ணு இருக்கா? நீ ஆளுக்கு ஒரு கட்சி அமைத்துக்கிடுவாயா? அது எவ்வளவு பெரிய பின்னடைவு! ஒருத்தனுக்கு ஒருத்தர் கருத்து வேறுபாடு இருக்கலாம், வரும். மனைவிக்கும் கணவனுக்கு ஏற்படலையா? வாப்பாக்கும் மகனுக்கு ஏற்படலையா? உம்மாவுக்கு மகனுக்கு ஏற்படுறது இல்லையா? அதை சரி செய்து கொள்ள மாட்டோமா? அதே மாதிரி ஒரு நிர்வாகம் என்று வரும் பொழுது அதில் கருத்து வேறுபாடுகள் என்பது இயல்பு. அதற்காக தனியாக ஒரு அமைப்பை துவங்குவது என்பது மார்க்கத்தில் தடை செய்யப்பட்ட ஹராம் அது என்பதை நாம் உணர்ந்து கொண்டு, இனிமேலும் இப்படியெல்லாம் நம்ம இருந்து கொண்டிருக்க முடியாது.
அதிகாரத்தை நோக்கி நாம் பயணிக்க வேண்டிய கட்டாயம் அவசியம் நமக்கு வந்துடுச்சு. நம்ம பிள்ளைலாம் டாக்டர், இன்ஜினியர்லாம் அதெல்லாம் போதும். அதிகார வர்க்கத்திற்கு வாங்க, குறைந்தபட்சம் தாசில்தாரா உட்காருங்க, கலெக்டரா வாங்க, போலீஸ் ஆபீசர்களாக உருவாகுங்கள். அப்போதான் இந்த சமூகத்தை பாதுகாக்க முடியும் என்ற ஒரு நிலை இந்த மண்ணில் உருவாகிவிட்டது. எனவே அதற்கு நம்மை நாம் ஆயத்தப்படுத்திக் கொள்ளணும். அதெல்லாம் ஒரு பெரிய சவாபு, ஜிஹாதுங்கிறத நீங்க புரிஞ்சுக்கிடணும். அந்த மாதிரி அதிகார வர்க்கத்திற்கு வந்து மற்றவர்களுக்கு கெடுதல் செய்யும் சொல்லல, யாருக்கும் கெடுதல் செய்யாமல் இரு என்பதுதான். லஞ்சம் வாங்காமல் இரு, ஊழல் செய்யாமல் இரு, யார் பக்கத்தில் நேர்மை இருக்கிறதோ நீதி இருக்கிறதோ அந்த பக்கத்தில் நில்லு, அல்லாஹ் ரசூல் என்ன சொன்னார்களோ. எனவே அதிகார வர்க்கத்தை நோக்கி நாம் பயணிக்க வேண்டிய அவசியமும் கட்டாயமும் நமக்கு ஏற்பட்டிருக்கிறது, வாஜிபாக இருக்கிறது. எனவே அருமையான மக்களே, 4-5 பிள்ளைகள்லாம் வச்சிருக்கிறவங்க, ஒரு பிள்ளைய நீங்க டாக்டராக ஆக்குங்க, ஒரு பிள்ளைய அதிகார வர்க்கத்தாங்க, ஒரு பிள்ளைய ஆலிம் ஹாஃபிதுகளாக ஆக்குங்க. இதுதானே சரியாக இருக்கும். எனவே இந்த நிலைக்கு நீங்கள் வர வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். எல்லாம் அல்ல ரப்பல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நம்முடைய பாவ பிழைகளை மன்னித்து அருள் பாலித்து நம்முடைய குறைகளை மறைத்து இந்த மண்ணிலே சிறந்த ஒரு ஆட்சியை தந்து ஒன்றியத்திலே இருக்கக்கூடிய அந்த ஆட்சியை அகற்றி சிறப்பான ஒரு ஆட்சியையும் அல்லாஹ் தஆலா அங்கே அமைய வைத்து இந்த மண்ணிலே வாழக்கூடிய எல்லோரும் சுபிட்சமாக வாழ்வதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. பிஹக்கி ஹபீபிஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அருளையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஷஃபாத்தையும் பெறுவோமாக. வ ஆகிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.